என்னை பொறுத்தவரை பிரம்மாண்டமான கூட்டம். நிச்சயமாக மாற்றத்துக்கான சில மனிதர்கள் இருக்கார் என்று அவங்க மிக தெளிவாக தெரிகிறது. கூட்டப்பட்ட கூட்டம் கிடையாது, அவர்களால் வந்தது. வண்டி போட்டு அழைத்து வரப்படவில்லை. விக்கிரவாண்டியில் எப்படி பார்த்தோமோ ஏறத்தாழ அதே மாதிரி தான் அங்கே நடந்துட்டு இருக்கிறது. இதெல்லாம் வரவேற்கக்கூடிய விஷயங்களாக பார்க்குறேன். 2-3 விஷயங்கள் எனக்கு பெரும் வருத்தம் இருக்கிறது. ஒன்று வந்து அவர் இந்தியாவில் இன்னைக்கு இருக்கின்ற நம்ம எல்லாருடைய தலையை வந்து அப்படியே வெடிக்கக்கூடிய பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா ஓட்சோர். அதாவது வாக்குகள் வந்து கள்ளத்தனமாக அங்கங்கே செய்யப்படுகிறது. இப்போ இன்னைக்கு கூட தீர்மானத்தை மென்ஷன் கொடுத்துருக்காங்க, அவங்க ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. அதை பற்றி பேச வேண்டாமா? அதை பற்றி பேச வேண்டாமான்னு கேட்குறேன். அதாவது ஆணவ படுகொலைகளை பற்றி பேசுகிறார், தமிழ்நாட்டிலுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுகிறார். அது யாருக்கு எதிராக? திமுக எதிராக. திமுக எதிராக, மு க ஸ்டாலினுக்கு எதிராக, இங்கே இருக்கின்ற ஆட்சிக்கு எதிராக எவ்வளவோ விஷயங்களை பேசி கொண்டிருக்கிறார். அங்கே நீட்டு மட்டும்தானா? வேற உண்மை கிடையாதா? இவ்வளோ பெருசாக ஒன்று நடந்துட்டு இருக்குது. ஓட்டு வந்து கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்களே. பான்வேலில் இப்போ ஃப்ரண்ட் லைனில் லேட்டஸ்ட்டாக வந்து அமேத் திரோத்கர் என்ற நம்முடைய மகாராஷ்டிரா நிருபர் வந்து எழுதியிருக்கார். பான்வேலில் வந்து 88,000 ஓட்டு வந்து திருடப்பட்டு இருக்கிறது அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் வந்து 5000 வாக்குகள் 5000 நபர்கள் வந்து யூபியில் இருக்கிற நபர்கள் வந்து பீகார்லையும் பதிவாயிருக்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறார்கள். மொத்தமாக 80,000 புது வாக்காளர்களை சேர்த்திருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு பிரச்சனையாகவே தெரியலையா அவருக்கு? இது ஒன்று. ரெண்டாவதாக இது என்னங்க, இது என்ன மாதிரியான ஒரு கல்ச்சர் தான் அங்கிள்னு கூப்பிடுறது? ஒரு முதல்வரை வந்து சரி முதல்வராக என்று நீங்க விളിக்க வேண்டிய அவசியம் கிடையாது, வேற ஏதோ விழுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவருடைய போஸ்ட் சீஃப் மினிஸ்டர் தான். உங்களுடைய போஸ்ட் எல்லாம் நீங்க முதலமைச்சர்னு போட்டு தான் என் ஊர்லயே முகப்பெயர்லயும் எல்லா இடத்துலயும் இருக்கிறது. எனக்கு அதுல எல்லாம் பிரச்சனையே கிடையாது. அங்கிள்னா என்ன, மாமான்னு விളിக்கிறீங்களா? உங்க படங்கள்ல அந்த ரெஃபரன்ஸ் வருது இல்லையா? அப்ப என்ன சொல்ல ஒரு நாகரிகம், குறைந்தபட்ச நாகரிகம் வேண்டாமா இவருக்கு? ஏன் இப்படி பண்றாரு? அப்புறம் இது ஒண்ணு. மூணாவதாக ஊழல். இல்ல அங்கிள் சொல்றது அநாகரிகமா? ஒரே நிமிஷம் முடிச்சறேன். நீங்க இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தீங்க, ஒரே நிமிஷம் இருங்க, நான் முடிச்சறேன். மூணாவது சேர்த்து மூணுக்கு சேர்த்து இல்ல நீங்க டிஸ்டர்ப் பண்றீங்க, வேணும்னே டிஸ்டர்ப் பண்றீங்க. வெயிட் பண்ணுங்க. அவர் பேசி முடிச்சனே உங்கள்ட்ட வர சம்பந்தம். மூணாவது முதல்வர்னு சொல்றத நாங்க சொல்லிருப்போம், முதல்வர்னு சொல்லிருப்போம். நீங்க ஏன் அப்பா அப்பான்னு சொல்றீங்க? நீங்க அப்பா அப்பான்னு சொல்லுங்க, மாமான்னு சொல்லுங்க. இல்ல இதானுங்க ஒரு கல்ட்டினுடைய பிரச்சனை இருக்குது. This is a problem of a cult. எப்படி பிஜேபி இருக்கிறதோ அதே மாதிரி தான் நீங்க தாவேக்கா இருக்கிறது. அதாவது அவர் ஒரு தவறை செய்து விட்டார். அங்கிள் என்று ஒரு முதலமைச்சரை பார்த்து விழித்ததில்லை. என்னை பொறுத்தவரை வந்து இதை விட கேவலமாக ஒரு முதலமைச்சரை விழிக்க முடியாது. அதை செஞ்சு வச்சுட்டு அதுக்கு வந்து இன்னைக்கு எல்லாருமே ஜஸ்டிஃபை பண்ணி கொண்டிருக்காங்க. இது முன்னாடி இருந்த டிவியில் இருந்தது அவரும் ஜஸ்டிஃபை பண்றாரு. எங்க ஊர்ல அது பிரச்சனையே கிடையாதுங்கிறாரு. அப்ப இவருடைய படத்துல வருகிற இந்த மாமா பையங்கிற ரெஃபரன்ஸ் எங்க என்ன மாமா? அது என்ன பயங்கரமான ஒரு சிவிலைசேஷனுடைய உச்சகட்டத்தில் இருக்கிற ரெஃபரன்ஸா வருகிறது? அப்படியெல்லாம் கிடையாது இல்லையா?